மல்லிகை பூ அது வந்து பிடிக்காத ஆட்கள் இருக்கவே முடியாது. எல்லாருக்குமே அந்த பூ மேலே ஒரு விருப்பம் உண்டு. இறைவனுக்குமே அந்த வாசனை நிறைந்த மலர் வந்து ரொம்ப விருப்பமான ஒரு மலராக இருக்கப்பட்டு இருக்கு சார். அந்த மல்லிகை மலருக்கும் நம்மளுடைய ஃபார்மட் நியூமராலஜிக்கும் ஏதேனும் சம்பந்தங்கள் உண்டா? நீ மல்லிகைப்பூ இறைவனுக்கு படைக்க போகும்போது அங்கே இருக்கிற ஒரு சின்ன சக்தி மல்லிகைப்பூவில் கனெக்ட் ஆகிடும், இறங்கிடும். ரோஸில் கூட போதோ இல்லையோ மல்லிகைப்பூவில் இறங்கிடும். நீங்கள் அதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா வச்சிங்கன்னா கூட அந்த பவர் வந்துட்டு அப்படியே ரொம்ப நாளாக இருக்கும். இந்த மல்லிகைப்பூ வந்துட்டு எல்லாரும் அவங்க வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக வளர்க்கலாம். ஏன்னா மல்லிகைப்பூக்கு கடவுளுக்கே பிடிக்குது அப்படின்னு ஒன்று சொன்னாக்கா தேவதைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம வீட்டுக்கு தேவதை வர வைக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ வளருங்க. பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா மல்லிகைப்பூவை ட்ராயரில் போடுங்க. பணம் வந்து அப்படி உள்ள சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி, ஈர்க்கக்கூடிய சக்தி எப்படி இறைவன்கிட்ட இருக்கிற இந்த சக்தியை அது இழுக்குது இருக்கு. நீங்கள் கேஷ் பாக்ஸில் போட்டிங்கனாக்கா பணம் எங்கேருந்தோ வரும். தினந்தோறும் பெண்கள் மல்லிகைப்பூ அணிஞ்சா என்ன மாதிரியான பயன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் சார்? உண்மையை சொல்லணும்னா அந்த பாடி ஸ்லிம்மாக இருக்கும். மல்லிகைப்பூ வைக்கிறதுனால ஒல்லி ஆயிடுவாங்க. கடவுள்கிட்ட இருக்கிற சக்தியே இந்த மல்லிகைப்பூ உள்ள சக் பண்ணி இழுக்குது. இந்த பவர், அந்த சக்தியை இது உள்ள இழுக்கும்போது மனசுக்கிட்ட ஒரு சக்தி என்ன எவ்வளோ நேரம். மிட் நைட்டில் மட்டும் அதிகம் வாசனை உள்ளதை பயன்படுத்தக்கூடாது. மல்லிகைப்பூலாம் வேற லெவல். அது ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு நைட்டு எங்கன்னா வெளியே போனோன்னா மிட் நைட்டு தேவையில்லை, ஒரு 10க்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னா சரி. மிட் நைட்டில் மட்டும் பயன்படுத்தக்கூடாது. பண்ணும்போது அது உண்மையா அப்படின்னாக்கா ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நேயர்களுக்கு பலன் தரக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கான பதில்களை கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். நம்மளுடைய ஃபார்மட் நியூமராலஜியில் நம்பர்ஸ் சம்மந்தமாக நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார். இன்றைக்கி வந்து இந்த ஒரு கேள்வியை எனக்கு உங்ககிட்ட வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். என்னென்னா, பொதுவாக வந்து நம்பர்ஸை பற்றி பேசுகிறவங்க குறியீடுகள் பற்றி பேசியிருக்கோம், பொருட்கள் பற்றி பேசியிருக்கோம், இது எல்லாத்தையும் பற்றி பேசினவங்க மலர்கள் பற்றியும் சில பதிவுகள் நம்ம வந்து பேசியிருக்கோம் சார். அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லிகைப்பூ அது வந்து பிடிக்காத ஆட்கள் இருக்கவே முடியாது. எல்லாருக்குமே அந்த பூ மேலே ஒரு விருப்பம் உண்டு. இறைவனுக்குமே அந்த வாசனை நிறைந்த மலர் வந்து ரொம்ப விருப்பமான ஒரு மலராக இருக்கப்பட்டு இருக்கு சார். அந்த மல்லிகை மலருக்கும் நம்மளுடைய ஃபார்மட் நியூமராலஜிக்கும் ஏதேனும் சம்பந்தங்கள் உண்டா? அதை பற்றி ஏதாவது ரகசியங்கள் வச்சுருக்கீங்களா? எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க சார். இல்லை, மல்லிகைப்பூக்கும் ஃபார்மட் நியூமராலஜிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கான்றது இல்லை. மல்லிகைப்பூக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அது என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மல்லிகைப்பூ வந்துட்டு அதை நீங்கள் சொன்ன மாதிரி மனுஷனுக்கும் பிடிக்கும், இறைவனுக்கும் பிடிக்கும். இறைவனுக்கு பிடிக்கிறதுக்கு உண்டான காரண காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் கடவுளுக்கு பூ சாத்துறோம். ஆனால் எந்த பூவை சாத்தினாலும் வாசனை உள்ள பூவை தான் கடவுளுக்கு சாத்தணும். வாசனை இல்லாத பூவை கடவுளுக்கு சாத்த மாட்டாங்க. உதாரணம் இப்படி சொன்னால் புரிஞ்சு. இப்போ கனகாம்பரம் பூ கடவுளுக்கு சாத்துறோமா? சாத்தக்கூடாது. அதோட பூவே இல்லைனாலும் பேசாமல் கூட விட்டுடலாம், சாத்தக்கூடாது. அதுமாதிரி வாசனை உள்ள பூ தான் மல்லிகைப்பூ. அதே நேரத்தில் மல்லிகைப்பூலே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய மல்லிகைப்பூ இருக்குது. மல்லிகைப்பூவில் அடுக்கு மல்லி கூட இருக்குது. 3 அடுக்கு 5 அடுக்குலாம் இருக்குது. இவ்வளோ பெரிய மல்லிகைப்பூ இருக்குது. இந்த மல்லிகைப்பூவில் பார்த்திங்கன்னா விசேஷத்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இறைவன்கிட்ட நீங்கள் பூவாக சாத்தும் போகும்போது அவர்கிட்ட இறைவன்கிட்ட இருக்கிற சில சக்தியில் மல்லிகைப்பூ இழுக்கக்கூடிய சக்தி மல்லிகைப்பூக்கு உண்டு. இப்போ தேன் இருக்குது. தேன் வந்துட்டு அதுக்கு தேன் எங்கேருந்து கிடைக்குது? அது உடம்புக்குள்ளேயே தேன் வச்சுருக்கு, பூவில் தான் இருக்குது. இந்த பூக்கள்லேருந்து அந்த மகர சேர்க்கை இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே உட்காரோம். அதில் அதிகமாக அது வந்துட்டு மல்லிகைப்பூவில் இருக்கும். நீ மல்லிகைப்பூ இறைவனுக்கு படைக்க போகும்போது அங்கே இருக்கிற ஒரு சின்ன சக்தி மல்லிகைப்பூவில் கனெக்ட் ஆகிடும், இறங்கிடும். ரோஸில் கூட போதோ இல்லையோ மல்லிகைப்பூவில் இறங்கிடும். நீங்கள் அதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா வச்சிங்கன்னா கூட அந்த பவர் வந்துட்டு அப்படியே ரொம்ப நாளாக இருக்கும். அது போகவே போகாது, நமக்கு பயன்புள்ளதாக இருக்கும். ஒன் திங். செகண்டரி வந்துட்டு இந்த மல்லிகைப்பூ வந்துட்டு எல்லாரும் அவங்க வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக வளர்க்கலாம். ஏன்னா மல்லிகைப்பூக்கு கடவுளுக்கே பிடிக்குது அப்படின்னு ஒன்று சொன்னாக்கா தேவதைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு தேவதை வர வைக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ வளருங்க, வளர்க்க வைங்க.
எங்கள் சொந்தமாக இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்குது, ஒரு தோட்டம் மாதிரி இருந்ததுன்னா மல்லிகைப்பூ செடியை வைக்கலாம், அப்படி இப்படி வைக்கலாம். நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறோமே, அப்போ எப்படி வைக்கணுன்னாக்கா பால்கனியில் வச்சுக்கிறோங்க. மல்லிகைப்பூவை அட் எனி காசு உங்கள் வீட்டில் வளர வைங்க. அந்த வாசம் வருது பாருங்கள், மல்லிகை வாசனை. மல்லிகை வாசம் வரும்போது அப்படியே தேவதை வீட்டுக்குள்ளே வருவாள். தேவதை வரும், பின்னாடி லட்சுமி வந்துடுவான். இந்த மல்லிகைப்பூவை நீங்கள் நல்லா டெய்லியும் வளர்த்து கட்டாயம். இப்போ எப்படி மணி பிளான்ட்டு வளர்க்கணும்னு நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். ஆமாம், இன்றைக்கி எல்லோரும் செய்கிறாங்க. நான் சொல்லி கொடுத்தது தான் அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதேமாரி மல்லிகைப்பூவை தனியாக வாங்கி, இது வேறு அது வேறு. இந்த மல்லிகைப்பூ வாசனையே உங்களுக்கு வந்துட்டு தேவதை உள்ளே வர வச்சிடும். நீங்கள் வீட்டில் சொந்த வீடு இருந்ததுனாக்கா, இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருந்ததுனாக்கா சுற்றி வைங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அப்பார்ட்மெண்ட்ஸுனாக்கா பால்கனியில் வைங்க. இந்த மல்லிகைப்பூ எவ்வளோக்கு எவ்வளோ சேருதோ எடுத்துக்குங்க. நிறைய சேர்ந்துருச்சுன்னா இறைவனுக்கு மாலையாக டெய்லி போடுங்க. வசதி படம்லாம் கடையில் வாங்கி கொடுத்துருங்க, அது வேறு விஷயம். ஆனால் உங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு வச்சிங்கன்னா தேவதை வீட்டுக்குள்ளே வருவா. அதுக்காக தான் சொல்லப்படுறது. பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா மல்லிகைப்பூவை ட்ராயரில் போடுங்க. பணம் அப்படி உள்ளே சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி, ஈர்க்கக்கூடிய சக்தி, எப்படி இறைவன்கிட்ட இருக்கிற இந்த சக்தியை அது இழுத்துட்டு இருக்குது. நீங்கள் கேஷ் பாக்ஸில் போட்டிங்கனாக்கா பணம் எங்கேருந்தோ வரும், சேரும். அப்படின்னு பிஸ்னஸ் நல்லா நடக்கும், நிறைய நடக்கும்னு அர்த்தம். உங்கள் கேஷ் பாக்ஸில் மல்லிகைப்பூ டெய்லி போடுங்க. உங்கள் வீட்டில் வளருது இல்லையா, போடுங்க. பணமும் பெருகும், பிஸ்னஸும் நல்லா நடக்கும். இது ரெண்டு நடந்ததுக்கு பணம் ஃப்ளோ வந்ததுனாவே எல்லாமே நல்லா நடக்கும் போது, சுபகாரியங்கள் நல்லா நடக்கும். ஏன்னா நீங்கள் வசிக்கிற வீட்டில் மல்லிகைப்பூனுடைய மனத்தோடு உங்கள் வீடு இருக்குதுன்னு சொன்னாக்கா, அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவதை எந்த ஒரு வீட்டுக்குள்ளே வராலோ கெட்ட சக்தி உள்ளே வராது. ஏன்னா வந்தானாக்கா அது உள்ளே வரமாட்டாங்க, அவங்க வரமாட்டாங்க. அதனால் மல்லிகைப்பூக்குள்ளே இவ்வளோ விசேஷத்தன்மை இருக்குது. அதனால் எல்லார் வீட்லேயும் மல்லிகைப்பூ வளருங்க. இல்லாதவங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் பால்கனியில் வளருங்க. பால்கனியில் ஒவ்வொரு வீட்டுக்கும் கண்டிப்பாக இப்போ கொடுக்குறாங்க. அப்பார்ட்மெண்ட்ஸில் கொடுக்காம இல்லை, மோஸ்ட் ஆஃப்லி இருக்குது. 1-2 பேருக்கு இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை செய்ய பாருங்கள். ஸோ மல்லிகைப்பூவில் அவ்வளோ விசேஷத்தன்மை இருக்குது. இதை எல்லாரும் இன்னும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பெண்கள் அந்த காலத்தில் மல்லிகைப்பூவை தலையில் சூடுறது ரொம்ப விருப்பமான ஒரு விஷயமா பார்ப்பாங்க. இன்றைக்கி பெண்கள் அணியக்கூடிய ஆடைகளில் விதங்கள் மாறினதுனால இந்த ஆடைக்கு இந்த பூ சூட் ஆகுது அப்படின்றதுனால மல்லிகைப்பூவை தவிர்க்கிறவங்களும் உண்டு சார். ஆனால் பொதுவாக தினந்தோறும் பெண்கள் மல்லிகைப்பூ அணிஞ்சால் என்ன மாதிரியான பயன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் சார்? ஆமாம், கரெக்டான கேள்வி, நல்ல கேள்வி. பெண்கள் டெய்லியே மல்லிகைப்பூ வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னாக்கா, அந்த உண்மையை சொல்லணும்னா அந்த பாடி ஸ்லிம்மாக இருக்கும். மல்லிகைப்பூ வைக்கிறதுனால ஒல்லி ஆகிடுவாங்களா சார்? எங்க கடவுள்கிட்ட இருக்கிற சக்தியே இந்த மல்லிகைப்பூ உள்ள சக் பண்ணி இழுக்குது தானே பவரு. அந்த சக்தியே இது உள்ள இழுக்கும்போது மனசுக்கிட்ட ஒரு சக்தியை என்ன எவ்வளோ நேரம் ஏன் மாற்றாதது? பாடி ஸ்லிம்மாக இருக்கும். காரணம் கேட்டிங்கனாக்கா, நம்ம பாடிக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் வெளியே கொண்டு போகிற ஒரு சக்தி மல்லிகைப்பூக்கு இருக்குது. அப்போ லேசாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், வேணால் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டு நீங்களே கூட செக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாளைக்கு மல்லிகைப்பூ மட்டும் நீங்கள் வைங்க. அன்றைக்கி ஒரு நாள் என்றைக்கு மல்லிகைப்பூவை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அன்றைக்கி எந்த வித பிரச்சனையும் உள்ளே வராது, எந்த பிரச்சனையும் நடக்காது. அன்றைக்கி ஸ்மூத்தாகவே இருக்கும். அன்றைக்கி அந்த ஒரு நாள் ஹாப்பியாக இருப்பீங்க அந்த மல்லிகைப்பூ வச்சா அன்றைக்கி. ஆனால் உங்கள் கேள்வி, நாங்கள் டெய்லியே லேடிஸ் வச்சா, அப்போ ஒரு நாள் வச்சா ஹாப்பின்னா டெய்லி வச்சா தான் ஹாப்பி. அப்போ பிரச்சனையே இருக்காது. ஒரு மனுஷனு பிரச்சனையே இல்லாமல் டெய்லி ஹாப்பியாக இருக்கிறான்னாக்கா அவங்க ஏங்க ஸ்லிம்மாக இருக்க மாட்டாங்க. கரெக்டு தான் சார். ஸோ இல்லைங்க, ஏற்கனவே இப்போ நீங்கள் அடுத்து இல்லைங்க, இப்போது நீங்கள் இப்போ கேட்குறதுக்காக சொல்லிட்டீங்க. ஒருவேளை இப்போ கொஞ்சம் உடம்பு போட்ட மாதிரி ஃபேட்டாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க டெய்லி மல்லிகைப்பூ நாங்கள் வச்சா ஸ்லிம் ஆயிரும் அந்த கேள்வி கேட்பாங்க. நம்ம நீங்களும் கேட்பீங்க, கேட்க விட்டுட்டேன் நானும் சொல்ல விட்டாலும் முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட லைனில் வருவாங்க, மெசேஜில் போடுவாங்க. பயன்படுத்துங்க. ஏன்னா அது ஏற்கனவே நடந்து போயிடுச்சு, ஏற்கனவே இருக்குது, கரண்ட்டில் இருக்குது. நடைமுறை சாத்தியப்படுறதுனாக்கா அதை டெய்லி பயன்படுத்துங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் படுத்து பாருங்க. ஆமாம், ஹாப்பியாக நீங்கள் ஆக 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 சந்தோஷம் உள்ள கிடைக்கும்போது அப்போ பிரச்சனைகள் உள்ள விலக இந்த பவர் உங்களுக்கு உள்ளே கொண்டு போய் கொடுத்துட்டு உங்களை ஸ்மாஷ் பண்ணக்கூடிய சக்தி மல்லிகைப்பூ உண்டு. எல்லோரும் பயன்படுத்தி பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள்.
அப்படிலாம் கேளுங்க. நம்ம தான் ப்ரோக்ராம் இருக்கிறத கேட்கட்டும் மக்கள். கண்டிப்பாக சந்தேகம் இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க சார். அதே மாதிரி எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது சார். வந்து சின்ன வயசுலலாம் அம்மா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி மல்லிகைப்பூ வச்சுட்டோம் அப்படின்னா அது காஞ்சு சருகாகிற வரைக்கும் நம்ம வந்து தலையிலேருந்து எடுத்து கீழே போடக்கூடாது, அது வாடுறதுக்கு முன்னாடி போடக்கூடாது, அது வாடுறதுக்கு முன்னாடி போட்டோன்னா வாழ்க்கையில் சிக்கல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வெறும் மித்து தானா, இல்லை அதுக்கு பின்னாடி ஏதாவது ரகசியம் இருக்கா சார்? மல்லிகைப்பூ வந்துட்டு காலம்பரம் வச்சுட்டு சாயந்தரத்துக்குள்ள அவ்வளோ சீக்கிரம் வாடிடாது. ஆமாம். அதனால் அதனால் நீங்கள் அது கவலையே பட வேண்டாம். ஒரு நாள் தான் பயன்படுத்த போகிறீங்க. காலம்பரம் வச்சுட்டா திருப்பி கண்டிப்பாக சாயந்தரம் வரைக்கும் தான் இருக்க போகுது. வாடவே வாடாது. அதனால் கவலையே இல்லை. மறுநாள்னா தான் அது இதாயிரும். ஒரு இரவு தங்கிருச்சுன்னா ஆயிரும். அந்த இரவு யார் வச்சுக்க போகிறான்? திருப்பி ஈவினிங் தான் லேடிஸ் எல்லாம் திருப்பி செகண்ட் ரவுண்டு வருவாங்க இல்லைங்களா? அப்போ அதை எடுத்துருவாங்க. அதனால் அது கவலை இல்லை. ஓகே சார், ஓகே சார். இப்போ வண்டி வாகனங்களில் வந்து முன்னாடி கண்ணாடி முன்னாடி வந்து பூ போடுறது ஒரு ஏர் ஃப்ரெஷ்னராக பயன்படுத்தினா கூட அந்த மல்லிகைப்பூவை வாகனத்துக்கு கொடுக்கறதுனால அது மூலமாக நம்மளுடைய ட்ராவல் பயணங்களை ஏதாவது சுபிக்ஷமாக மாற்றுறதுக்கான வழிமுறைகள் ஏதாவது அந்த பூ ஏற்படுத்தி கொடுக்குமா சார்? கண்டிப்பாக உண்டு. அதான் சொல்லிட்டேனே, மல்லிகைப்பூவுக்கு ஒரு சக்தி இருக்குது. ஆனால் நீங்கள் அம்மா பெரியவங்களாம் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிக்கல, எனக்கும் அப்படி சொன்னது உண்டு சின்ன வயசில். என்ன சொல்லுவாங்க, பெண்கள் வந்துட்டு மல்லிகைப்பூ வச்சுட்டு நைட் நேரத்தில் போவாதீங்க. நைட் நேரத்தில் போனாக்கா கெட்ட சக்தி அவங்கள வந்துடும். ஏன்னா மல்லிகைப்பூவுக்கு மோகினி பேய் பிசாசுக்கெல்லாம் பிடிக்கும் வந்துடும் அப்படின்வாங்க. அதனுடைய உண்மையான அதனுடைய தாற்பயம் என்னன்னாக்கா, இரவு நேரத்தில் அதிகப்படியான வாசனைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. மிட் நைட்டில் போகும்போது. ஆனால் இப்போல்லாம் பேயெல்லாம் ஏன் கவலைப்படுறீங்க? நம்மளே நம்ம போடுற ஆட்டத்தை பார்த்துட்டு சினிமாவில் காட்டுற மாதிரி அதுக்கு பயந்து ஓடி போயிருக்கோம். நமக்கு அதுக்கு அந்த பயம்லாம் இப்போ யாருக்கும் இல்லைன்னு வச்சுக்கிறேங்க. ஆனால் பொதுவாக மிட் நைட்டில் மட்டும் அதிகம் வாசனை உள்ளதை பயன்படுத்தக்கூடாது. மல்லிகைப்பூலாம் வேறு லெவல் அது. இப்போ நீங்கள் காலம்பரம் வச்ச பூ நைட் வரைக்கும் இருக்குன்னா அப்படி அந்த வாசனை பெருசாக இருக்காது. அதுதான் பகலெல்லாம் போய் காற்றுல இதாக இருக்கும் இல்லைங்களா? ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு நைட்டு எங்கன்னா வெளியே போனோன்னா மிட் நைட்டு தேவையில்லை, ஒரு 10க்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னா சரி. மிட் நைட்டில் மட்டும் பயன்படுத்தக்கூடாது. பண்ணும்போது அது உண்மையாக அப்படின்னாக்கா அந்த தேவையில்லாத சில சக்திக்கு அந்த 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 அவங்களுக்கு உணர்வு தான் முடியும். அவங்களுக்கு உணர்வு தான். அவங்களால வந்துட்டு எதையும் இது பண்ண முடியாது. அந்த அந்த இது வந்துட்டு ஸ்மெல் அது கூட கனெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது மிட் நைட்டில் போயிடுச்சுன்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னா தேவையில்லாத வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா சொல்ல முடியாது. மிட் நைட்டில் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ யாரும் அப்படிலாம் ஒன்றும் மல்லிகைப்பூ தேடி யாரும் மிட் நைட்லாம் யாரும் போடுறது கிடையாது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார். ஆனால் அது மாதிரி உண்மையான அது உண்மை தான் அது. இப்போ யாருக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த காலத்தில் இருந்திருக்கும். இப்போல்லாம் கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக சார். நான் வந்து மல்லிகைப்பூ அப்படின்றது வாசனை நிறைந்த மலர் அப்படின்றத தாண்டி இவ்வளோ நல்ல தேவதைகளையும் குட் எனர்ஜியும் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வரக்கூடிய ஒரு சக்தி அது இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக பெண்கள்லாம் இதுக்கப்புறம் வந்து மல்லிகைப்பூ வந்து விரும்பி வாங்குவாங்க அப்படின்றது நம்ம பதிவு பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் முடிவெடுப்பாங்க நம்புகிறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார்.